ஜோதிடத்தை இலவசமாக பார்க்கக்கூடாது. என்னங்க, ஜோசியத்தை இலவசமாக பார்க்கக்கூடாது, கரெக்டா? என்ன சும்மா சொல்லுங்கள், ஃபோனை போடுறாங்க சார், சும்மா சொல்லுங்கள். யாராவது ஒரு டாக்டர்கிட்ட போய் உக்காந்து அடிக்கலாம், சார் நான் சும்மா எனக்கு உடம்பு சரியில்லை சார் சும்மா பாருங்கன்னு சொல்லுவோமா? அதுக்கு எங்கே இருக்கு? அரசு மருத்துவமனை இருக்கிறது, அங்கே கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம அங்கே போய் பார்க்குறவங்களாம் நம்மக்கிட்ட ஃபோன் பேசி கேட்குறவங்க இல்லையா? ஜோதிடர்கிட்ட கேள்வி, ஏன் சார் சும்மா சொல்லுவீங்களா? ஜோதிடரும் என்ன பண்ணுறோம், நம்ம இலவசமாக சொல்கிறோன்னு ஒரு செஷன் போடுறோம். அப்படிலாம் போடவே கூடாது. என்ன கேட்டால் நம்ம எதுக்கு இலவசமாக நம்ம என்ன ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கிட்டோம்? ஒவ்வொருத்தரும் எவ்வளோ புத்தகங்களை வாங்கி எவ்வளோ வருஷங்களை செலவு பண்ணி எத்தனை பயிற்சிக்கு போய் கற்றுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது மக்களுக்கு உள்ள அபிப்பிராயம் இலவசமாக இருக்கக்கூடாது. இலவசம் இன்றைக்கி யார் தரா? கவர்மெண்ட் தருது. எதுக்கு தருது? ஓட்டு வாங்கிறதுக்கு தருது. நோட்டு ஜோசியருக்கா ஓட்டு போகிறீங்க நீங்கள்? ஜோசியர் எதுக்கு இலவசமாக உங்களுக்கு சொல்லணும்? கண்டிப்பாக சொல்கிறேன், இலவசமாக ஜோதிடம் பார்க்கக்கூடாது. நாங்கள்லாம் நாங்கள் முதல்ல கற்றுக்கும் போது நீங்களாக வைங்க அப்படின்னு சொல்லுவோம். 50 ரூபா 100 ரூபா வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 50 ரூபா 100 ரூபாய்க்கு டாக்டரும் இப்போ இல்லை, நாங்களும் இல்லை. அதுவும் இப்போது நான் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள்ட்ட போய் நான் கற்றுக்கிட்டாலும், நான் கற்றுக்கிட்டு இப்போ போய் கற்றுக்கிட்டாலும் அவர்கிட்ட இருந்து தான் ஃபீஸ் எப்படி வாங்கணுங்கிறதையே கற்றுக்கிட்டேன். அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. முன்னைய காலம் இப்போயும் காலம் வேறு. அதனால் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்ன பண்ணுவோன்னா, ஜாதகத்தை கையில் கொடுப்பாங்க, எங்கே சொல்லுங்கள், ஜாதகத்தை கையில் கொடுத்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. இதெல்லாம் என்னென்னா காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஒரு டிவி மெக்கானிக்கிட்ட போய் டிவி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எங்கே சொல்லிடுவாரா? சவுண்டு வரல, பிக்சர் தெரியல, என்னங்க வேலை செய்யலை அப்படின்னு சொன்னோன்னு தானே சொல்லுவார். இங்கே வந்ததும் பேப்பரை கொடுத்துட்டு, பேப்பர்னு நான் ஜாதகத்தை A4ல் சொல்லு, என்ன சொல்கிறது? அதில் A4ல் என்ன இருக்கும்? 9 கிரகம் இருக்கும். அதில் யாரை சொல்லணும்? அப்பாவை சொல்லணும், அம்மாவை சொல்லணும், கூட பிறந்தவனை சொல்லணும், கூட பிறந்ததை சொல்லணும், ஓடினதை சொல்லணும், ஓட போகிறத சொல்லணும். இது எல்லாத்தையும் சொல்லணும். இதெல்லாம் சொல்லலைன்னா வந்தவன் எங்களை ஜோசியர் இல்லைன்னு சர்டிஃபிகேட் பண்ண மாட்டாங்க. எப்படி? இந்த மாதிரி. இப்போது அந்த இலவசத்தில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். முடி வெட்டுறதுக்கு எந்த கடைக்காரனாவது ட்ரைனிங்காவது நாங்கள் முடி வெட்டுறோம் இலவசமாக உள்ள வாங்கன்னு கூப்பிட்றேன்னா? கூப்பிட்றதில்ல. இனிமேல் நான் சொல்கிறேன், இந்த தொலைக்காட்சி மூலயமா திரு முத்துப்பாண்டியன் அவர்களுக்கும் என்னோட தனியானது, யாருக்கும் இலவசமாக ஜோசியம் சொல்கிற ப்ரோக்ராமே நடத்தாதீங்க. ஜோதிடம் வளரணும், காசு கொடுத்து வளரணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஜோதிடர் டிப்ஸ் போடுறோம். இப்போ நாங்கள் இங்கே நான் இவ்வளோ டிப்ஸு சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு நிறுவனம் நீங்கள் உருவாக்குறீங்க, உருவாக்கும் பொழுது இன்னும் கண்ணும் கருத்துமாக உருவாக்குங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, இந்த 41ஆம் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா அதையே பிடிச்சிக்கிறது. இப்போ ஒருத்தர் அன்றைக்கி பேசினார், ராஜநிலை எண்ணில் இருந்து கூப்பிட்றாரு. இப்போ எங்களுக்கு ராஜநிலை தெரிஞ்சவங்க, இந்த நம்பரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த நம்பரை பார்க்கும்போதே தெரியும், அப்படி யாராலும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்து அந்த நம்பர் வருதுனாலே அவர் ராஜநிலை ஜோசியக்காரரை பார்த்துட்டாரு. நான் திரும்ப சொல்கிறேன், ஜோதிடம் ஒரு ஜோதிடரின் கருத்துக்கும் இன்னொரு ஜோதிடரின் கருத்துக்கும் வித்தியாசம் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 5இல் சுக்கிரன் இருப்பதற்கு என்னுடைய கருத்து வேறு, தனபாகியம் அம்மா அவர்களின் கருத்து வேறு, தினேஷ் ஐயாவின் கருத்து வேறு. ஆனால் ராஜநிலையில் எல்லா எண்ணுக்கும் ஒரே பலன்தான், எல்லாத்துக்கிட்டையும் ஒரே பலன்தான். அவர் அந்த நம்பர்லேருந்து வரும்போதே தெரியும். ஏங்க ஏற்கனவே பார்த்துட்டிங்களா? பார்த்தேங்க, ஆனால் அவர் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணல. சரி ஓகே, என்ன சொல்லுங்கள், சரி வேணால் இந்த நம்பர் மாற்றலாமான்னா 7ஆம் எண்ணில் மாற்றலாமான்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, வல்லரசு ஐயா அவர் முடக்குன்னு சொல்லிட்டாரு, கேது எனக்கு முடக்குன்னு சொல்லிட்டார். ஏங்க, முடக்கு கான்செப்ட் வேறு இடத்துல முடக்கி வைக்கிறோம், அது உங்களை முடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஐயா இங்கே மைக்கில் ஏதோ ஒன்று சொன்னால் உடனே இங்கே உட்காந்துட்டு அவங்களுக்கு முடக்குன்னு எடுத்துக்கிறது. என்ன, அதையும் இதையும் மிங்கிள் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறங்க இந்த ஜோதிடம்ங்கிறது எப்படி இருந்ததுன்னா, நல்லா பாருங்கள், அந்த ரொம்ப காலகாலமாக பாருங்கள், ராஜாங்க காலத்திலலாம் பாட்டு பாடுறவனுக்கெல்லாம் கூட சண்டை போட்டிருப்பாங்க, நெருப்பில் தூக்கிட்டு போய் போட்டிருப்பாங்க. எந்த ஜோசியரையாவது எந்த ராஜாவாவது நெருப்பில் போட்டாருன்னு வரலாறு இருக்கா? இதிகாசத்தில் இருக்கா? எல்லா ஜோசியரை சொல்லி தான் ராஜா கேட்டுக்கிட்டாங்க.
இந்த ஜோசியர்களோட அடிமையாக தான் ராஜாக்கள் இருந்தாங்கன்னு தான் இருக்கா இல்லையா? அப்படி தானே இருந்தது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஜோதிடம் ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஜோதிடர்கள் அவங்களுக்குன்னு சீடர்கள். அப்படியே அடுத்தது இந்த கொஞ்சம் இப்போ தான் இந்த டிரைவிங் ஸ்கூல் போட்டு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறாங்க. முன்ன இருக்க லாரிக்காரங்கெல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும், க்ளீனராக போகணுன்னா எப்போ போகணுன்னா, ஒரு 15 வயசில் படிப்புக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு க்ளீனராக போயிருப்பான். 10 வருஷமோ 8 வருஷம் 10 வருஷம் வண்டியை துடைக்கிற வேலை தான் இருக்கும். பக்கெட்டை தூக்கிட்டு போகிறது, கழுவி விட்டு வண்டியை கழுவுறது வேலையை வச்சுட்டு அந்த ஸ்பேனரை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கும் கார் மெக்கானிக்கு, 2 வீலர் மெக்கானிக்கெலாம் கேட்டிங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் சீடராக இருந்து, அதாவது எடுப்படி வேலை செஞ்சுட்டு வண்டியை தொட்டிருப்பான். இங்கே வந்தோமா, 4 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணோமா, ஜோசியர் ஆனோமா, அடித்து கிழிச்சோமா. ஜோசியம் கற்றுக்கிட்டு விடிய கற்றுக்குறாங்க, விடிய புக்கு பார்க்குறோம். நாங்களே பொருள்னு புரள்றோம். இன்னும் எப்படி கற்றுக்கணுன்னு அப்டேட் ஆகணும்னு பார்க்குறோம். ஜோசியம் முழுவதையும் ஒரு மிகப்பெரிய அதுக்குன்னு அர்ப்பணிப்பு இருக்கணும், அதுக்குன்னு ஒரு தொழில் நேர்மை இருக்கணும், அதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். இப்போ தினேஷ் ஐயா வந்து ஒரு இன்ஜினியராக இருந்து படிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நான் இன்றைக்கி இப்படி முன்னேறி நிற்கிறேன் அப்படின்னு அவர் எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறாருன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு என்ன? சும்மா விளையாட்டாக அவர் போனாரா? விளையாட்டாக ஜோசியத்தை பார்த்தாரா? எனக்கு நான் ஜோதிடம் 2001 கற்றுக்கும் போது பாசகன், போதகன், வேதகன் பாடம் நடத்தினாங்க. நான் அன்றைக்கி எழுதி வச்சுட்டு இந்த பாசகன் திசை வருது, வேதக திசைன்னு வருதுன்னு விட்டுட்டேன். 2020 போய் ஐயா கிட்ட உட்காரும் போது தான் பாசகன் வேதகன் திசையை திரும்ப நான் சப்ஜெக்டை பார்க்குறேன். முக்கியமான இது அவர் அதை சொல்லுவார். அதனால் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் ஜோதிடத்தை பார்க்குறீங்க, ஆர்வமாக கேட்குறீங்க. ஜோதிடர்களுக்கு அந்த ட்ரேட்மார்க் எடுத்துருக்கிறவங்களுக்கு அட்வைசராக நீங்கள் மாறாதீங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது 32ஆம் எண் அப்படின்னு சொல்லி சிறப்பான எண்ணுன்னு சொல்லுவோம். உடனே ஒருத்தர் என்ன பண்ணார்னா, இது என்னோடய ப்ராக்டிஸில் நடந்தது. ஒரு கிளைண்ட் வராரு. நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிளைண்ட்டை வந்து ரொம்ப ஒற்றுமையாக ரொம்ப இதாக ட்ரீட் பண்ணுவேன். அவருக்கு ஒரு பேர் வைக்கணும். அவர் ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறாரு, பேர் வைக்கிறதுக்கு வராரு. பேருக்கு வச்சு அனுப்பியிருக்கலாம். நான் அனுப்பாமல் என்ன பண்ணேன், கொஞ்சம் அப்படியே கூட உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். சும்மா இந்த நம்பரை பார்ப்பான், அந்த நம்பரை பார்ப்பான்னு. ஒரு 1441 அப்படிங்கிறது அவருக்கான செலக்ட் பண்ண நம்பர். அதை செலக்ட் பண்ணி அவரை வண்டியை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். சரி, அந்த டைமில் கொரோனா வந்துச்சு, கூட அவரோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நரேந்திர மோடி வந்து இது ஃப்ளாக் ஹாஸ்டிங் போகும்போது ஆல்-2 அப்படிங்கிற வாகனத்தில் போகிறாரு. இந்த ஆல்-2 அப்படிங்கிறது மிகப்பெரிய எண், 8ஆம் நம்பரில் வரும். அவர் பிறந்த தேதி 17. எப்பா ஆல்-2 பயங்கர ஃபேமஸான நம்பருப்பா, பாரு 8 வருது, பாரு மோடியே இதில் போகிறாருப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்படி நடக்குது. இந்த நபர் என்ன பண்ணுறாரு, என் கூட இருக்கார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை இது பண்ணலாம், ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது இடத்த வாஸ்துவெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு 2 கோடி ரூபா முதலீட்டை சரி பண்ணி கடையை திறந்து வச்சதுக்கப்புறம் கடை ஓட ஆரம்பிக்குது. இவர் வண்டி அந்த பழைய வாகனம் வந்து 65-66, அந்த வண்டி விபத்துக்குள்ளாயிருது. அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்து ஒரு வண்டி எடுக்கலாங்கிறாரு. சரி, நம்ம தான் ஏற்கனவே 1441 இல்லை 1414 இந்த மாதிரி ஏதோ ஒன்று போகலான்னு சொல்கிற போது கூடவே இருக்கார். இப்போ தான் அவர் என்கிட்ட கற்றுக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கே தெரியாமல் ஆல்-2 எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எவ்வளோ, 1 lakh, அந்த எண் எவ்வளவு, 1 லட்ச ரூபா கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் இந்த பிஸ்னஸ் அடி விழுவுது. செகண்ட் கொரோனா வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஹோட்டல் ஷட் டவுன் ஆகுது. இன்பிட்வீனில் அந்த ஹோட்டலுக்கான நிறுவனத்துக்கு பேரை அவரே மாற்றி வைக்கிறாரு. ஓகேவா, மாற்றி வச்சு அது நாம் வச்ச பேருக்கும் அது இப்போ 4 பேரோடு நிற்கிது. இப்போ இந்த டாட்டா குரூப் படித்த மாதிரி குரூப்புக்கு கீழே குரூப்பாக போயிடுச்சு. நான் இதெல்லாம் கூட வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, என்ன பண்ணுது, நம்ம வேடிக்கை தானே பார்க்க முடியும். ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ அந்த பிஸ்னஸ் மேனாக வந்தவர் என்ன ஆகிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கு போயிட்டார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்-2 அப்படிங்கிற சேலத்தில் ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு சாதாரண அரசியல்வாதியாக இருக்கும்போது அவருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு அந்த நம்பரை கொடுக்கும்போது ஆல்-2 8, நல்லா தெரியும் உங்களுக்கெல்லாம். ஆல்-2 கூட்டினா என்ன வரும், 8 வரும். 8 வந்தால் செகண்டரி வேல்யூ இருக்குமா, வேல்யூ இருக்காது. அந்த நபர் என்கிட்ட கேட்குறாரு, அருணே இது 8 வருது, திரும்ப விற்க போனால் இதை வாங்க மாட்டானே அப்படின்னு. நான் சொல்கிறேன், இதை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு விற்கிற நிலைமையே வராது, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு. அவர் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு போயிட்டு இருக்கார். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால
அவன் என்ன பண்ணுறாரு, இவர் அதே ஆல்ட்டு எடுக்க இவர் என்ன பண்ணுறார், ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர் ஆகிட்டார். கடைசியில் அந்த நிறுவனம் இவர் ஹோட்டல் வச்சார் இல்லையா, அந்த ஹோட்டலை இப்போ விற்று கொடுத்தாச்சு. இப்போ ஒரு கிளைண்ட்டாக நீங்கள் வரும்பொழுது ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்தால் ஒரு பிஸ்னஸை எடுத்து ஒரு பிஸ்னஸ் இருந்திருக்குமா? நீங்களா ஒன்றை போட்டு குழப்பி இப்போ ஒன்றும் இல்லாமல் போகுது. இது ஒரு லைவ் உண்மையான உதாரணம். அதை உங்கள் முன்னாடி சொல்லணும்னு விருப்பப்பட்டேன், அதனால் சொல்லிடுறேன். அதே மாதிரி இப்போ இந்த ஜோதிடத்துக்கு வந்ததும் என்ன நினைக்கிறோம்னா, உடனே நடக்கணும். கரெக்ட். நான் நம்பர் இந்த பக்கம் மாற்றி நீங்கள் நம்பர் அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணதும் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளார குறைஞ்சது ஒரு 10 லட்சம் உளுந்தாதான் இந்த நம்பரை மாற்றினதுக்கு யூஸு, இல்லைன்னா வேஸ்ட்டு. அந்த மாதிரி நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. இந்த நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ எங்கிட்ட நான் பேசும்போது நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஆக்சிடெண்ட்டில் ஆகிறோம் நம்ம. ஜோதிடர்கிட்ட இப்போ சாதாரண ஜோதிடர்கிட்ட 100 ரூபா 50 ரூபா ஜோசியர்கிட்ட போகிறதெல்லாம் வேறு. இப்போ தினேஷ் ஐயாவோ இல்லை இங்கே பிரபஞ்சக்குழு ஜோதிடர்கள்ட்ட வரவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஆக்சிடெண்ட் சந்தித்தவர்கள். 10 லட்சம் போச்சு, 50 லட்சம் போச்சு, 1 கோடி போச்சு அப்படின்னு. அப்படின்னா என்னங்க, ஒரு மிகப்பெரிய விபத்தில் இதாயிட்டீங்க. விபத்தில் இருந்தால் என்னங்க பண்ணுவாங்க, நேராக தூக்கிட்டு போய் ஐசியூவில் போடுவாங்க. ஐசியூவில் போட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரனெல்லாம் வெளியில் போடான்ருவாங்க. உள்ளே விடுவாங்களா? உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே நடக்கிற ஆப்ரேஷனு எதையாவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணணும், வெளியே இருக்கவங்க பில்லை மட்டும் கட்டணும். ஆனால் இப்போது இந்த ராஜநிலை தெரிஞ்சவரோ இல்லை எங்கள் ஜோசியரை தெரிஞ்சால் 17 ஸ்டிச்சு போட்டால் 17 ஸ்டிச்சு போடாத, அது நல்லதில்லை, 16 ஸ்டிச்சு போடுவேன்னு சொல்லுவீங்க போல். டாக்டருக்கு இந்த ஸ்டிச்சு கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்க போல். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லலாமா சொல்ல வேண்டாமா, இது எப்படி போகுதுன்னே தெரியாத ரூட்டில் போகுது. இது என்னன்னா, முடக்கு, யோகி, அவயோகி, திதிசூனியம், இது எல்லாத்தையும் சரி பண்ணி ராஜநிலையும் சரி பண்ணி இதெல்லாம் பண்ணுறது என்ன, அந்த மாதிரி பேர் விபத்து ஆனவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனை இந்த ஜோதிட பிரபஞ்ச குழு என்கிற ஆஸ்பத்திரியில் வச்சு பண்ணி வெற்றிகரமாக பண்ணணும்னு நினைக்கிற ராஜநிலை டாக்டர் மாதிரி நான். ஐயா ஒரு மிகப்பெரிய வல்லுனர், ஜோதிட வல்லுனர். இந்த ஜோதிடரை தான் நீங்கள் நினைக்கணும். ஜோதிடத்தை மருத்துவம் போலவும் ஜோதிடரை மருத்துவரை போலவும் பார்க்கணுமே தவிர, ஏதோ வந்தான் இவனுங்க பேசுகிறானுங்க இவங்களில் இது இல்லை. எந்த ஜோசியரையுமே சும்மா 100 ரூபாய் கொடுத்தோம் 200 ரூபாய் கொடுத்தோம் டைம் பாஸ் பண்ணிட்டு போனோம்னு நினைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இந்த கருத்துக்களை எல்லாம் கூற வாய்ப்பளித்த திரு வல்லரசு தினேஷ் ராஜாயா அவர்களுக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழு மிகப்பெரிய எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதாவது நானே நம்பரை மாற்றி 3 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஐயாவை பார்த்து 1.5-2 வருஷம் ஆகுது. பவானி ஐயா சொன்ன மாதிரி கீழே ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்து நேரம் வரும் காலம் வரும்னு காத்திருக்கணும். அந்த காலம் இந்த மாதிரி மோளம் அடிச்சுட்டு சும்மா பக்காவாக வரும். அதுக்கு பொறுத்திருந்து எல்லோரும் ஜெயிக்கணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனது கைபேசி எண் 9952328832 9952328832. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ராஜநிலை ஜோதிடர் திரு அருண்ராம் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு சொற்பொழிவை கொடுத்துருக்கார். ஒரு தொழிலில் வெற்றி பெறணும்னா எண்கணிதத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு விதமான ஜோதிட முறையாக பயன்படுத்துவாங்க. ஆனால் எல்லா ஜோதிட முறையும் நம்மளுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவும். அப்போ நீங்கள் இப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னா நான் முடக்கு பரிகாரம் பண்ண சொல்லிட்டு ஒரு வாழ்வியல் பரிகாரம் பண்ண சொல்வேன். வாழ்வியல் பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுறீங்க. ஆனால் நம்பரில் பிரச்சனை இருக்குன்னா மறுபடியும் பிரச்சனை சால்வ் ஆகாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு ராஜநிலை அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் அந்த நம்பரை மாற்றணும். நம்பரும் மாற்றிட்டு வந்துட்டீங்க, பிரச்சனை சால்வ் ஆகலை. அப்போ இருக்கிற வீட்டில் பிரச்சனை இருக்கும். அப்புறம் வாஸ்து போய் பார்த்துட்டு வாஸ்துவை சரி பண்ணணும். இப்படி மல்டிபிள் ஆங்கிளில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். ஒருத்தங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனோன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயா சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு எம்எஸ் ஆர்த்தோ வருவார். எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தால் ஒரு ஆர்த்தோ ஆப்ரேஷன் பண்ணிவிடுவார். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அனஸ்தீசியா டாக்டரை கூப்பிட்டு மயக்கூசி போடுவாங்க. இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நர்ஸை எல்லா ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபிசியோதெரப்பியை பார்த்து முடங்கின கையோ காலும் கரெக்டாக நடக்கிறதுக்கு அவங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்போது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் சம்மந்தப்படுறாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடமும்.
ஒன்று இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்து சரி பண்ணணும், இல்லையா ராஜநிலை, முடக்கு, வாஸ்து அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படித்து எக்ஸ்பர்ட்டாக எந்த ஜோதிடர் இருக்காங்களோ அவங்கள போய் பார்க்கணும். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். நாம் வந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டா உடனே சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல்லேருந்து எல்லோரும் வெளியில் வரணும். அதனால தான் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், என்கிட்ட படிக்கிற மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், என்கிட்ட படிச்சிட்டிங்கன்னா படித்ததோடு நிறுத்தாதீங்க. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஜோதிடர் புதுசாக ஏதாவது சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அதையும் கற்றுக்கோங்க. நான் இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன புது விஷயம் இருக்கோ அது எல்லாத்தையும் கற்றுக்குவேன். வேறு ஒரு சின்ன என்னோடய வயசில் கம்மியாக இருந்தாலும் சரி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதையும் கற்றுக்குவேன். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வரக்கூடிய எல்லா கிளைண்ட்டுக்கும் சரியான தீர்வு கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு வாடிக்கையாளராக இருக்கவங்க அருண்ராம் சார் சூப்பராக சொன்னார், அந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் அணுகுனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ மிக அருமையான ஒரு சொற்பொழிவை கொடுத்த அருண்ராம் ஐயா அவர்களுக்கு வேலு சிவா ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.